நிவின் வந்து நம்ம குமரனை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு ஒன்று மட்டும் புரியல. விஜய் வந்து பேசும்போது என்கிட்ட சொன்னார், ஒரு 11 மாதம் வெயிட் பண்ண சொல்லி, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, 11 மாதமா என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி காவேரி கிட்டே கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. எல்லாக்கிட்டையுமே சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு தாத்தா. உடனே தாத்தா யோசிக்கிறாரு, இவங்க 2 பேரும் அமிச்சது நல்லதாக போச்சு. ஆனால் 2 பேரும் வேறு வேறு ரூம் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே, ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, ஆனால் அவங்க கண்ணிலேயே தெரியுது அது சந்தோஷம். அதனால் வந்து இவங்கக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து புரிதல் ஏற்பட்டு கண்டிப்பாக இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலை எல்லாருக்குமே வந்து சாக்லேட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே கொடுக்குறாங்க நம்ம காவேரி. ரொம்ப சந்தோஷமாக வந்து ஃபீல் பண்ணுறாரு விஜய். அடுத்து வந்து காவேரி வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னால், சரிம்மா போயிட்டு வான்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னோன்னே நம்ம காவேரி ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. பாருடி உனக்காக சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிக்கிற அவங்க தங்கச்சிக்கிட்ட நர்மதா கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாக்கிட்டையுமே சொல்கிறாங்க, வீடு போய் பார்த்தியாடி எப்படி இருந்தது வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, வீடு அப்படியே தாம்மா இருக்குது, அப்பாவும் அப்படியே தான் இருக்கார், எந்த பிரச்சனையுமே இல்லைம்மா, வீடு ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா தாம்மா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணியெல்லாம் ஊற்றுறாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எனக்கு இப்போ தானே நிம்மதியாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் நிம்மதிப்படுறாங்க, பாட்டியும் நிம்மதிப்படுறாங்க. சரிம்மா நான் வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தீங்க? அம்மா நாங்கள் போயிட்டு வீட்டில் இருந்தோம், மாப்பிள்ளை என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க, வீடு ரொம்ப நல்லா இருக்குது, அவர் எதிர்பார்க்கவே பார்க்கல இவ்வளோ பெரிய வீட்டை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, பின்ன நம்ம வந்து சாதாரண இங்கே இருக்கிறதால நம்மளை அப்படி நினச்சிக்கிட்டாங்க போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து குமரன் வந்து காவேரியை பார்த்துட்டு, காவேரி கொஞ்சம் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும்ப்பா அப்படின்றாரு. சரி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிறாங்க. அப்போ காவேரி கிட்ட, என்னம்மா உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாமே, யார் சொன்னது மாமா, இந்த மாதிரி நிவின் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி, வேறு என்ன மாமா பண்ணுறது, நல்ல காலம் அவர் வந்து காப்பாற்றினாரு, அந்த பசுபதி சும்மாவே விடக்கூடாதுமா. ஆமாம் மாமா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. சரிம்மா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நிவின் சொன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ 11 மாதம் சொன்னாரா, அது என்னதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அப்படியே பக்குன்னு ஆகுறது காவேரிக்கு. உடனே யோசிக்கிறாங்க, ஏன் இது இப்படி இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஏதாவது ஒன்று விளையாட்டாக சொல்லியிருப்பாரு, வேறு ஒன்று இருக்காரு, எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி வருதுல்ல, 11 மாதம் 12 மாதம் கழிச்சு வரும்ல எங்களுக்கு ஃபஸ்ட் ஆனிவர்சரி, அதுக்காக எல்லோரும் இன்வைட் பண்ணுறதா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே ஓ அப்படியாம்மா, அதான் மாப்பிள்ளை இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு குமரன். உடனே காவேரி செமையாக டென்ஷனாங்க. ஒரு விஜய் கிட்ட வராங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு, நீங்கள் எதுக்காக நிவின் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லிவிட்டீங்க, இதில் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, அவன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா உன் வாழ்க்கை என்ன ஆகுறது, நீயும் நிவினும் சேரணும்னு நான் நினைக்கிறேன் காவேரி அப்படின்னோடனே, உன் வாழ்க்கையை நான் தானே இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு யார் சொன்னால் அதெல்லாம், இங்கே பாருங்கள் நான் வந்து வேணும்னு சம்மதிச்சு தானே உங்களை கல்யாணம் பண்ண காசுக்காக, இங்கே பாருங்கள் அதனால் நீங்கள் என்ன 11 12 மாதத்தில் முடிஞ்சிடும் நம்ம கதைன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ஓகே ஒரு வருஷத்தில் முடிஞ்சிடும், இன்னும் 11 மாதம் தான் இருக்குது, சரிங்க சரிங்க நீ 11 மாதத்தில் பிரிங்க, அதுக்காக நான் வேணான்னு சொல்ல, என்னை டைவர்ஸ் பண்ணிடுவீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சு தான் நான் சம்மதித்தேன், ஆனால் நான் நிவின் கூட கல்யாணம் பண்ணிக்கணும், நிவின் கூட தான் சேர்ந்து வாழணும்னு கட்டாயம் யாரும் படுத்த முடியாதுங்க, அது நீங்களாக இருந்தாலும் சரி அப்படி சொல்லி சொன்னோன்னே அப்படியே வந்து பார்க்குறாரு நம்ம விஜய். இங்கே பாருங்கள் என் வாழ்க்கை எப்படி தீர்மானம் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும், அதனால் இந்த மாதிரிலாம் வந்து யார்கிட்டையும் சொல்லி விடாதீங்க, என்ன தப்பாக சொல்லிட்டேன், நீயும் வந்து நிவினும் விரும்புகிறீங்களே, விரும்பணும் அவ்வளோதான், இப்போ என் மனசில் நிவின் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, என் மனசில் நிவின் கிடையாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய். இது